இந்த நேரலை மூலமாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நமக்கு நல்ல ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. நாம் யாவருமாய் சேர்ந்து அவரை ஆராதிக்க போகிறோம். சபையில் இருப்பது போலவே குடும்பமாய் யாவருமாய் ஒன்றாக சேர்ந்து நாம் அவரை ஆராதிப்போம். ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆராதனை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் குடும்பமாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாய் இந்த நேரலை மூலமாக ஆண்டவரே உம்மை சந்திப்பதிலே ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் நீர் தந்திருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் ஸ்லாக்கியமாக ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசனம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றிலும் நிரப்பரோட நிறைவான சபைக்கு ஆண்டவரே நீர் தலையாயிருக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் சரீரமாய் இருக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் சரீரமாகிய சபையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திலே ஆண்டவரே குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ அந்த குறைவுகள் எல்லாம் ஆண்டவரே இந்த வேளையிலே நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படுகிறதான ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஆராதனையின் மூலமாக விசேஷமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதான வாழ்விலே குறைவுபட்டிருப்பார்கள், ஆனால் சமாதானத்தை தந்து நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுக வாழ்விலே குறைவுபட்டிருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே சுகத்தை தந்து நீர் நிறைவு ஆண்டவரே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொருளாதார வாழ்க்கையிலே சுகம் ஆண்டவரே குறைவுபட்டிருப்பார்கள், ஆனால் தேவனாய் கர்த்தர் எல்லா குறைவுகளையும் இந்த வேளையிலே நிறைவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்படுகிறதான பாடல் வரிகள் மூலமாய் வார்த்தைகள் மூலமாய் தேவனுடைய ஆண்டவரே வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளையும் இந்த வேளையில் நிறைவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீ ஆண்டு செய்ய போறபடியால் எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் நேசிக்கிற இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் யாவருமாய் சேர்ந்து பாடல் மூலமாய் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சந்தோஷத்தோடு ஆண்டவரே சிறிது நேரம் ஆராதிக்க போகிறோம். சபையில் இருப்பதை போலவே கரங்களை தட்டி, இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி தேவனை துதித்து மகிமைப்படுத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். முதல் பாடலாக துதி துதி என் மனமே, துதிகள் வசிப்பவரை, எல்லா நாள்தோறும் செய்திட நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. தெரிந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே, அன்னையை போல என்னை அரவணைத்து ஆற்றிடுவார். அன்னையை போல என்னை அரவணைத்து ஆற்றிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் கஷ்டங்கள் வந்திடவே, கஷ்டங்கள் வந்திட
பந்திரனை ஆயத்தம் செய்வார், நல்ல பந்திரனை ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நடுவில் அவர் நல்ல பந்திரனை ஆயத்தம் செய்வார், நல்ல பந்திரனை ஆயத்தம் செய்வார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் பாரங்கள் அமிழ்த்தினாலும், பாரங்கள் அமிழ்த்தினாலும், தீரவியாதியால் கலங்கினாலும், பாரங்கள் அமிழ்த்தினாலும், தீரவியாதியால் கலங்கினாலும், அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார், எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார், எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. சிங்கமோ வீரியன் பாம்போ, பால சிங்கமோ வாலு சர்ப்பமோ, சிங்கமோ வீரியன் பாம்போ, பால சிங்கமோ வாலு சர்ப்பமோ, அதன் தலை அதை நசுக்கிடவே தக்கபலன் தருபவரே, தக்கபலன் தருபவரே, அதன் தலை அதை நசுக்கிடவே தக்கபலன் தருபவரே, தக்கபலன் தருபவரே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதிகளுக்குள் வசிப்பவரை, துதிகளுக்குள் வசிப்பவரை, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. ஆமென். கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தனாம் துணையவரே, என்ன கஷ்டம் வந்தாலும் அதை மேற்கொள்ள எதிர்த்து நிற்க நம்மால முடியும். ஏன்னா வல்ல கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? அடுத்த துஷ்ட எதிரிகள் நடுவில் அவர் நல்ல பந்திதனை ஆயத்தம் செய்வார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது சுகவீனப்பட்டு போய் இருந்தார்களானால் அவங்க மேலே இப்போ பக்கத்தில் இருந்தாங்கன்னா கை வச்சு ஜோம் பண்ணுங்க. இல்லைனா அவர்களை நினைத்து இந்த பாடல் வரிகளை பாடுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எதிரிகள் முன்பாக, சத்துருக்கள் முன்பாக உங்கள் தலையை வெட்கப்படுத்தாமல் அவங்களுக்கு முன்பாக பந்தியில் உங்களை உட்கார செய்வார். அதுதான் நம்ம சர்வ வல்லவர் செய்கிற காரியம். பாரங்கள் அமிழ்த்தினாலும், தீரா வியாதியால் கலங்கினாலும், அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விளக்கிடுவார். இந்த எல்லா வியாதியில் இப்போ விசேஷமாக இந்த COVID-19 கொரோனாவும் அடங்கிவிடும். COVID-19 ஆரம்பிச்சது. கோவிட் 2019 என்று ஆரம்பித்தது. 2020 முடிந்து 2021க்கும் இன்னும் போய் கொண்டிருக்கிறது. எல்லா வியாதிகளையும் விளக்குகிற சர்வ வல்லவருடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது, நமக்குள் இருக்கிறது. அதை நாம் செயல்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. குடும்பத்தில் யாராவது பலவீனப்பட்டு இருப்பார்களானால் அவர்களை மேலே கையை வைத்து அவர்களை நினைத்து இந்த வரிகளை பாடப்போகிறோம். பாரங்கள் அமிழ்த்தினாலும், தீரா வியாதியால் கலங்கினாலும், அவர் காயத்தின் தழும்புகள். இது மட்டும் இல்லை, COVID-19 கொரோனா மாத்திரமல்ல, எந்த வியாதி எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் அவர்களுக்காக இந்த வரிகளை விசுவாசத்தோடு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில், சர்வ வல்லவருடைய நாமத்தில் எல்லா வியாதிகளும் விலகட்டும் என்று சொல்லுங்கள். உங்கள் வார்த்தை அப்படியே ஆகும். சேர்ந்து சொல்லுவோமாம். பாரங்கள் அமிழ்த்தினாலும்,
தீரவியாதியால் கலங்கினாலும் பாரங்கள் அமிழ்த்தினாலும் தீரவியாதியால் பாரங்கள் அமிழ்த்தினாலும் பலவீனத்தின் நிமித்தமாய் பாரங்கள் உங்களை அமிழ்த்தி இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. தீரவியாதியால் கலங்கினாலும் அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். அவர் காயத்தின் தழும்புகளால் அவர் காயத்தின் தழும்புகளால் காயப்பட்ட கரத்தில் உள்ள தழும்புகள் எல்லா வியாதியையும் விலக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. அவர் காயத்தின் தழும்புகளால் எல்லா வியாதிதனை விலக்கிடுவார். எல்லா வியாதிதனை துதி துதி என் மனமே, துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே. எல்லா நாட்களும் இருக்கிற இடத்துல கைகளை நல்ல சத்தமா தட்டி பாடுவோமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் துதிகளுக்குள் வசிப்பவரை, துதிகளுக்குள் வசிப்பவரே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா, நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து ஒரு பாடலை பாட போகிறோம். நான் இரத்தத்திற்குள் மறைந்திருக்கிறேன், கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் மறைந்திருக்கிறேன். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? தைரியமாய் அறிக்கை செய்ய முடியும். கிறிஸ்துவின் இரத்தம் என்னை மூடி மறைத்து, அப்படி சட்டைகளுக்குள்ள மறைக்கிறது போல கிறிஸ்துவின் இரத்தம் என்னை மறைத்து காத்து கொண்டிருக்கிறது. எந்த தீங்கும் என்னை அண்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொரோனான்னு ரொம்ப பயம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிற தேசத்தில் இருந்தது, அந்த அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறது, லண்டன்ல அதிகமாக இருக்கிறது, நாங்கள் அடுத்த இந்தியாவுக்கு வந்தது, டெல்லியிலே அதிகமாக இருக்கிறது, நாங்கள் சென்னையில், நாங்கள் இப்போது நம்ம பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம மாமாக்கு, சித்தப்பாக்கு, பெரியப்பாக்கு, சொந்தங்களுக்குள்ளே பெயர் சொல்லுகிற அளவுக்கு, இன்னாருக்கு என்று பெயர் சொல்லுகிற அளவுக்கு வந்து விட்டது. இந்த நாட்களிலே இயேசுடைய ரத்தம் நம்மளுக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, அதை அறிக்கை செய்ய போகிறோம். இன்னும் யார் யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இந்த ரத்தத்துக்குள்ளே வர வேண்டுமோ அவங்களெல்லாம் இது ஒரு பெரிய சான்ஸாக நினச்சி அவங்களையும் இந்த ரத்தத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சபையாக வேறு வேறு இடத்துல இருந்தாலும் அறிக்கை செய்ய போகிறோம். எந்த தீங்கும் என்னை அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தானுடைய தந்திரங்கள் எதுவும் என்னை அணுகாது, கொரோனா என்னை அணுகாது, என்னுடைய குடும்பத்தை அணுகாது, என்னுடைய பெற்றோரை அணுகாது, பிள்ளைகளை அணுகாது. ஒவ்வொருத்தராக யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்லி அறிக்கை செய்யணுமோ அவர்கள் பெயரை சொல்லி, அவர்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை, உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்லி நீங்கள் அறிக்கை செய்ய போறீங்க. இந்த பாடலை பாடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், எத்தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகா. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கும் என்னை அணுகா. தீங்கில்லை தீங்கில்லை
போகிறோம். தீங்கு ஒரு நாளும் எனக்கு இல்லை, எந்த சூழலிலும் எனக்கு தீங்கு இல்லை. தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை ஆங்கிலத்தில் பாடுவோம். I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood, where the devil can do me no harm, where the devil can do me no harm, 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 where the devil can do me no harm, where the devil can do me no harm. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தம் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சத்தம் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. ஆமென். இப்போ வந்து கொண்டிருக்கிற அந்த வியாதிக்கு இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கல, இன்னும் அதுக்கான சரியான மருந்துகள் எதுவுமே கண்டுபிடிக்கல. வேக்சின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டவங்களுக்கும் கொரோனா வருது, வேக்சின் போட்டவங்க செத்து போயிடுறாங்க. இப்படிலாம் பயம் இருக்கிறது. அந்த அந்த கொரோனாவை மூடி மறைக்கிறதற்கு வேறு எதுவுமே வரல. ஆனால் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம். அது எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? அந்த ரத்தம் விலையேற பெற்றது, எனக்காக விலையேற பெற்ற சிந்தின ரத்தம் எனக்காக இன்றும் எனக்காக மூடி மறைத்து என்னை எல்லாவித தீங்கிற்கும் என்னை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை உணர்ந்தவர்களாய் அனுபவித்தவர்களாய் பாடுவோமா? இன்னும் குடும்பத்தில் யாரெல்லாம் இந்த ரத்தத்துக்குள் மறைக்கப்படவில்லையோ அவங்களாம் நினச்சி பார்த்து அவங்க பேரையெல்லாம் சொல்லி இவர்களும் இந்த ரத்தத்துக்குள்ளே வர வேண்டும். இந்த ரத்தத்துக்கான பாதுகாப்பு, ரத்தத்தில் உண்டான பாதுகாப்பு என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, என்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு பாடப்போகிறோம். சேர்ந்து பாடலாமா? நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தம் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தம் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை. அந்த ரத்தத்தை உடன் வைத்துக் கொண்டிருக்கிற அதிகாரத்தோடு சொல்லுவோமே, தீங்கில்லை, தீங்கில்லை. சத்தம் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சத்தம் தீங்கு செய்ய முடியாது, ஏன் தீங்கும் என்னை அணுகாது. 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 ஆமென். நம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரத்தத்தில் உண்டான மிகப்பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கிறது, சபைக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் உண்மை நன்றி செலுத்தி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நிறைவானது நம்முடைய ஆவியானவர், நம்மளுக்குள்ளாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவானவர். ஒரு குறையேனும் அவரிடத்தில் நாம் காண முடியாது. அந்த நிறைவான ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற குறைவுகள், சூழ்நிலை எதுவானாலும் அந்த நிறைவு வரும்பொழுது, சூழ்நிலைகளில் இருக்கிற குறைவானாலும்
பண பிரச்சனைகளானாலும் பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவானாலும் சமாதானத்தில் இருக்கிற குறைவானாலும் எதுவானாலும் அந்த நிறைவு வரும் பொழுது அந்த குறைவு இருக்க முடியாது, மாறி போகத்தான் வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், இந்த நாட்களிலே அதிகமாக அந்த பிரசனம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அந்த நிறைவின் அபிஷேகம் நம்மளுக்கு இன்னும் அது இப்போ இருக்கிறதை காட்டிலும் நிறைய தேவைப்படுகிற நாட்கள் இது. சேர்ந்து கேட்க போகிறோம், இப்பொழுது இருக்கிற அந்த நிறைவின் அபிஷேகத்தை விட நிறைய எனக்கு தாங்கப்பா, இன்னும் அதிகம் நீர் வர வேண்டும், நீர் எங்களுக்கு குடும்பத்துக்குள்ளாக இன்னும் அதிகமா எங்களுக்கு போதாத அளவிற்கு நீர் வேண்டும் என்று சொல்லி கேட்க போகிறோம். சேர்ந்து சொல்ல போகிறோம், நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் முடியுமானால் உங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், நிறைவே நீங்க வாருங்க, நீங்க எங்களுக்கு வேண்டும், நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமே, நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனப்பட்டிருப்பீர்களானால் கிறிஸ்துவின் நிறைவு நம்மளுக்கு வரும்போது எல்லாம் பலனாய் மாறும், சுகவீனங்கள் எல்லாம் மாறி அது சுகமாய் மாறும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டுமோ சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்க. ஓ, எல்லா சூழ்நிலைகளையும் மாறட்டும், முடியாததெல்லாம் சாத்தியமாகட்டும். நீர் வந்தால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பிரயாசத்தினால் முடியவில்லையோ கிறிஸ்துவின் நிறைவினால் அது முடியும், அது சாத்தியமாகும். நிறைவே நீர் வாருமே, நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. ஓ, சபையில எப்படி ஆராதிப்போமோ இருக்கிற இடங்களில ரெண்டு கைகளையும் உயர்த்தி, ஓ நிறைவே நீர் வாரும், நிறைவே இன்னும் அதிகமாய் நீர் எங்களுக்கு வேண்டும், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும், முடியாததெல்லாம் சாத்தியமாகும். பலவீனம் பலனாய் மாறும், சுகவீனம் சுகமாய் மாறும். விசுவாசத்தோடு வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர்
எங்களுக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் நிறைவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நிறைவு வந்தாலும் எங்களுக்கு போதுமானது. வேற ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில தேவையில்லப்பா. உங்க நிறைவு, உங்க பிரசன்னம், உங்க அபிஷேகம், உங்க வல்லமை எங்களுக்கு போதும். எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிற அந்த நிறைவு, பலவீனத்தை பலனாய் மாற்றுகிற நிறைவு, சுகவீனத்தை சுகமாய் மாற்றுகிற நிறைவு நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீர், எங்களுக்குள்ளாகவும் இருக்கிறீர். அதற்காகவுமே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அசாத்தியமானதை சாத்தியமாக்கிய பேதுரு. அசாத்தியமானதை சாத்தியமாக்கிய பேதுரு. சொல்லுங்கள், அசாத்தியமானதை சாத்தியமாக்கிய பேதுரு. சாத்தியமாக்கிய, சாத்தியமானல்ல, சாத்தியமாக்கிய. அசாத்தியமானதை சாத்தியமாக்கிய பேதுரு. சொல்லுங்கள், வேதம் அசாத்தியமானவைகளை நடப்பித்த மக்களை குறித்து ஏராளம் சம்பவங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Bible is full of stories where the people did the impossible things. அசாத்தியமானவைகளை நடப்பித்த மக்களை குறித்து வேதத்தில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி வேதத்தில் அசாத்தியமானவைகளை நடப்பித்த காரியங்களை குறித்து சொன்னதனுடைய நோக்கங்களில் ஒன்று, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அசாத்தியமானவைகளை செய்வதின் மூலம் அவர் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் அசாத்தியமானவைகளை செய்வதின் மூலமாக அவர் நாமம் மகிமைப்படும்படிக்கான ஒரு ஏதுவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் இன்றைக்கு சிலர், நீங்கள் ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஒரு போராட்டத்தின் நேரத்திலே, ஒரு சோதனையின் காலகட்டத்தை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் சூழ்நிலையின் நடுவிலே தேவன், God wants to do the impossible in your troubling situations. உடைய தொல்லையின் சூழ்நிலைகளிலே, நெருக்கத்தின் சூழ்நிலைகளிலே தேவன் உங்களிடத்திலே அசாத்தியமானவைகளை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களில் சிலருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். உங்களில் சிலருக்கு it's hard for you to believe that God can do the impossible. உங்களிலே சிலருக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவன் அசாத்தியமானவைகளை செய்கிறவர் என்பதை குறித்து நம்புவது கடினமாக இருக்கிறது. ஆண்டவரை அறிந்தவர்கள் தான், இயேசுவை பற்றி பாடுகிறவர்கள் தான், இயேசுவை பற்றி ஏராளம் கேள்விப்பட்டவர்கள் தான். ஆனால் உங்க வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே கர்த்தர் அசாத்தியமானவைகளை செய்ய வல்லவர் என்பதை நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசும் ஏறிருச்சு, கற்பமும் செத்து போயிருச்சு, புருஷனும் முதிர் வயதாகி விட்டார், சாத்தியமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லும்போது, ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவனுமாய் இருக்கிறவரை அவன் விசுவாசித்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் எப்படிப்பட்ட தேவனா? இல்லாதவைகளை இருக்கிறவளைப் போல அழைக்கிறவர். சொல்லுங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவளைப் போல அழைக்கிறவர். எங்க இருக்கு அந்த வசனம்? ரோமர் 4:17. வசனத்தெல்லாம் சாகிற வரைக்கும் மறக்க கூடாது. ரோமர் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறவளைப் போல அழைக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. பிச்சை எடுக்கிறவனை பார்த்து சீமான் என்று கர்த்தர் அழைத்தா எல்லாரும் சிரிப்பாங்க. சீமான் என்று அழைத்தால் எல்லாம் சிரிப்பாங்க. பிள்ளை இல்லாதவனை பார்த்து கர்த்தர் எப்படி அழைத்தாரா? ஜாதிகளுக்கு நீ தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாம் என்று சொல்லி அழைத்தாராம். ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு பிள்ளைக்கே வழி இல்லை, ஆனா ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று சொல்லி ஆபிரகாம் அழைத்தாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த கடலிலிருந்து வீழ்வதற்கே வழி இல்லை,
ஆனா கர்த்தர் உங்களை எப்படி அழைக்கிறான்னு சொன்னா, நீ கடன் கொடுப்பாய். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு ஆமீன் கூட வர மாட்டேங்குது. ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர். பேதுரு செய்த ஒரு அசாத்தியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வேகமாய் வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். ஒருத்தரே வாசிங்கம்மா, ஒருத்தரே வாசிங்க. மாய்க்க டபா டபால்னு சத்தம் கேட்டு ஒருத்தரே வாசிங்க. கட கட கடன். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ரைட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், 3 காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களையும் குறிப்பேட்டில் அல்ல, உங்கள் இருதயத்தில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பீட்டர் asked for a word. பீட்டர் asked for a word. கர்த்தர் ஸ்தோத்திரம். பேதுரு தண்ணீரின் மேல் எப்படி நடக்க முடிந்தது? அது ஒரு அசாத்தியமான காரியம். It's not possible to walk on the water. ஆனால் பேதுரு நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பேதுரு தண்ணீரின் மேல் அவரால் நடக்க முடிந்தது? அவர் என்ன செய்தார்? பேதுரு தண்ணீர் மேல் நடப்பதற்கு அவர் என்ன செய்தார் என்று நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். வார்த்தை ஒன்றை கேட்டார். பீட்டர் asked for a word. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் விசுவாசிகள் தாங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகளில் தாங்கள் செய்கிற காரியங்களில் குழப்பமும் சிக்கலும் உண்டாவதற்கு காரணம், இடியாப்ப சிக்கலாய் காரியங்கள் மாறுவதற்கு காரணம், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் கர்த்தரிடத்தில் எந்த விதமான ஆலோசனையும் கேட்காதபடிக்கு காரியங்களை செய்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் கர்த்தரிடத்தில் யாதொரு ஆலோசனையும் கேட்காதபடிக்கு தங்கள் காரியங்களை செய்வது நிமித்தமாக தாங்கள் செய்கிற காரியங்களை சிக்கலாக்கி கொண்டிருக்கிறார்கள். சிக்கலுக்கு மேல சிக்கல், அதான் இடியாப்ப சிக்கல் என்று சொல்லுகிறேன். இடியாப்பத்தில் இருக்கிற சிக்கலை எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய காரியங்கள் இன்னைக்கு அப்படிப்பட்ட சிக்கல் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. சிக்கல் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். சிக்கலான பிறகு கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறது இல்லை. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீர்கள், சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் என்று சொல்லி வாக்களித்தவரை நீங்கள் கேட்காதபடிக்கு, அவரிடத்தில் விசாரிக்காதபடிக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்களே, ஆனால் அது முடிவிலே சிக்கலையும் நஷ்டத்தையும் இழப்பையும் கொண்டு வருமே ஒழிய ஒரு விதத்திலும் அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. திரும்ப சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளிலும் உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் மகிமையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய காரியத்திலும் நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் வெளியரங்கமாக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களா? அவர் என்னுடைய பரம பிதாவானால் நான் அவருடைய பிள்ளை என்று சொல்வது உண்மையானால், எங்களுக்கு இடையே உறவு இருப்பது உண்மையானால், நான் செய்கிற காரியத்தை எங்க அப்பாட்ட நான் சொல்ல வேண்டாமா?
எனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கிறது, தகப்பன் பிள்ளை என்கிற உறவு இருக்கிறது. உண்மையானால் இந்த தகப்பன், கவனிங்க, அவர் பரம தகப்பன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது உண்மையானால், ஆயிரம் ஆண்டுகளாய் ஆயிரம் மக்களுக்கு அவருடைய ஆயிரமான பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தினவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது உண்மையானால், மறுபடியும் சொல்லுகிறேன், ஆயிரம் ஆண்டுகளாய் ஆயிரம் மக்களுக்கு அவருடைய ஆயிரம் பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தினவர் அதே பரம தகப்பன் இன்றைக்கு என்னுடைய தகப்பனாய் இருப்பது உண்மையானால், கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் செய்கிற ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் நான் தெரிவிப்பேனால் நான் செய்கிற எந்த ஒரு காரியம் சிக்கலாக முடியாது. நான் செய்கிற எந்த ஒரு காரியமும் தோல்வியாக முடியாது. நான் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் என் தலை கவிழாது. நான் நஷ்டத்தில் போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒரு போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க இருக்கு வசனம்? யோவான் யோவேல் 2வது அதிகாரம் குறிப்பா பார்க்கணுமோ? கர்த்தர் சொல்றார் 28வது வசனம். வாசிக்க வேண்டாம். என் ஜனங்கள் சொல்லுங்க எல்லாரும், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு காரியத்திற்காக தேவனிடத்தில் கேட்டு அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு செய்கிற எந்த காரியமும் தோல்வியில் முடியாது, நஷ்டத்தில் முடியாது. அப்படி அந்த காரியம் சொல்லுகிறேன் தைரியமாய், அப்படி நீங்கள் செய்கிற தேவனிடத்தில் கேட்டு தேவனுடைய வழிநடத்தலை பெற்று நீங்கள் செய்கிற ஒரு காரியம் நஷ்டத்தில் முடியுமாயானால், அது தோல்வியாக முடியுமானால், நிச்சயமாகவே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு அது கான்ட்ரியா இருப்பதனாலே நிச்சயமா அது கர்த்தரா இருக்காது. கர்த்தர் தான் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பார்னா அது தோல்வியாக முடியவே முடியாது, அது சிக்கலாக மாறாது, அது நஷ்டத்தில் முடியவே முடியாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவருடைய வார்த்தையை அவர் முக்கியப்படுத்தியிருக்கிறார். வான பூமியை அவர் படைத்தவர். எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். சொல்லுங்கள், சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் தருகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களின் நிமித்தமும் கர்த்தர் மகிமைப்படவே விரும்புகிறார். கர்த்தர் தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீங்கள், அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டவர்கள் நீங்கள், அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் உன்னத தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? அப்படி மேலான சாக்கியத்தை பெற்ற நீங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், வெட்கப்பட்டு போகும்படியா எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம், இடம் கொடுக்கவே மாட்டார். பிரச்சனைகளோடு கூட மக்கள் வரும்போது நான் அவரை பார்த்து கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, did you pray about it? நீங்க இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு தானே பாஸ்டர் உங்ககிட்ட வந்திருக்கிறோன்னு வாங்க. எங்க கிட்ட வந்து ஜெபம் பண்றது கிடையாது. நீங்களா? அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் தான் பிள்ளையா, நீங்க பிள்ளை இல்லையா? காரியங்கள் எல்லாம் இடியாப்ப சிக்கல் ஆக்கி கொண்ட பிறகு, கர்த்தர் ஸ்தோத்திரம், நஷ்டமாகி போன பிறகு கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா சொல்றாங்க? பழிய கர்த்தர் மேல போட்டுட்டுவாங்க. ஜெபம் தான் செஞ்சா கர்த்தர் இப்படி செஞ்சிட்டார், இப்படி ஆயிடுச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நினைச்சுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த சகோதரி சொன்னது போல அப்படியே கர்த்தரை விட்டு பின்வாங்குவார்கள், ஐக்கியத்தை விட்டு பின்வாங்குவார்கள், ஜெபத்தை விட்டு விடுவார்கள், ஆராதனை விட்டு விடுவார்கள். எல்லாரிலும் பெரியவர் என்று பாடுவது உண்மையானால் அவரிடத்தில் நீங்கள் சொல்வது வேண்டுமே. You have to ask God for his direction. அவருடைய வழிநடத்தலுக்காய் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் பேச மாட்டார் என்பது அல்ல. It's not God is not talking. God is still talking. அவர் இன்றைக்கும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தான் we don't want to hear what God is talking to us. தேவன் என்னிடத்தில் எதை பேசுகிறாரோ அதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை என்பதுதான்
யதார்த்தம், உண்மை. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் பேசுவது இல்லை என்பது அல்ல. கர்த்தர் பேசுவார், பேசத்தான் செய்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் அவர் பேசுவதை கேட்கத்தான் நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதம் என்ன சங்கீதம்? 32வது சங்கீதம். திருப்பாதம்மா, திருப்பாத எம்மா மகளே, திருப்பாது சொல்லுங்க. காட்டுவேன். பிதாவே, வாய் திறந்து சொன்னவங்களுக்கு மாத்திரம் வழியை காட்டுங்க ஆண்டவரே, மீதி ஒருத்தருக்கும் வழி காட்ட வேண்டாம் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம் உங்களுக்காக தான். நீங்கள் படிக்கணும், மனப்பாடம் படிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் மனப்பாடமாக சொல்லணும். அதுக்காக தான் வாரம் சொல்ல வைக்கிறோம். அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கற்றுத்தர விரும்புகிறோம். உங்களை நாங்கள் கொஞ்சம் முன்னேற்ற விரும்புகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து. எவ்வளவு நல்ல வசனம் பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சொல்லுங்கள், காட்டுவார். நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். சொல்லுங்கள், என் மேல் தன் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல கர்த்தர் ஆசைப்படுகிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்ட கர்த்தர் ஆசைப்படுகிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை குறித்து உங்களுக்கு போதிக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்கு போதிக்க அவருக்கு ஆசை. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவதை குறித்து அவருக்கு ஆசை. உங்க மேல கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்ல அவருக்கு ஆசை. அதனால தான் தாவீது சொல்கிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின் படி என்னை நடத்தி. எவ்வளவு திட்டமாய் சொல்லுகிறார் பாருங்க, எவ்வளவு திட்டமாய் சொல்லுகிறார் பாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, இந்த திருமண காரியம் எனக்கு ஒன்றும் தெரியாது, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்க தான் நடத்தணும். இந்த வேலை காரியம், இந்த பிசினஸ் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க தான் நடத்தணும். நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, என்ன செஞ்சாலும் நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, என்ன ஆஸ்வதிங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, உன் திருமண வாழ்வை நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, கோடா கோடியாய் பெருகுவான்னு சொல்லியிருக்கிறீங்களே, நீங்க தான் நடத்தணும். உங்க ஆலோசனை அதன்படி தான் செய்ய விரும்புகிறேன். நீங்க எனக்கு வழி நடத்தணும். நீங்க உங்க கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அப்படியானால் தாவீதை போல சொல்ல, நீர் என்னை உமது ஆலோசனையின்படி நடத்தி. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? இதுவரைக்கும் கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படியே என்னை நடத்தி வந்திருக்கிறார். இருக்கிற எத்தனை பேர் தைரியமா இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? எந்த சங்கீதம் அது? 73வது சங்கீதம் 24வது வசனம். 73வது சங்கீதம் அப்படியே குறிச்சு வச்சிங்க, அப்படியே விட்டுற, காத்துல விட்டுறக்கூடாது. 73வது சங்கீதம் 24வது வசனம் வாசித்து பாருங்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமா, ஒரு வார்த்தை உண்டு, அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி கேட்டால் முடிவிலே மகிமை. ஆமா, குளோரி சிஸ்டர் சொல்லவே இல்லை. பக்கத்தில் இருக்க அம்மாவுக்கு சொல்ல விருப்பம் இல்லையோ? சொல்லிட்டாங்களா? சரி, ரைட். நான் பார்க்கறப்ப சொல்ல, கர்த்தருடைய ஆலோசனையின்படி கேட்டால் முடிவிலே மகிமை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் தான் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக எல்லா ஜனங்களும் என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஆகவே உங்க சமூகம் எங்களுக்கு முன் செல்லாத எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன். நீங்க வழி நடத்தாத எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன். நீங்க வழி நடத்தாத எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் சொல்றார், பதில் சொல்றார், வெரி குட், வண்டர்ஃபுல் மோசஸ், வண்டர்ஃபுல். என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். எங்க இருக்குது அது? யாத்திராகமத்திலே 33வது அதிகாரம் 13 இருந்து 15 வசனங்கள் வேகமாய் வாசியுங்கள்.
வேகமாய். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். எவ்வளவு அருமையான வார்த்தைங்க. உம்முடைய வழியை எனக்கு காண்பியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 15வது வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். உம்முடைய சமூகம் போகாத எந்த இடத்துக்கும் நாங்கள் போக விருப்பம் இல்லை. எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஆழமான வார்த்தை, எவ்வளவு ஆழமான வார்த்தை. இதை மீறி நீங்கள் செய்யும் போது அது உங்களுக்கு வாய்க்காதே போவதற்கு காரணம், நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனை தள்ளிவிட்டீர்கள், கர்த்தருடைய ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லாத இருக்கிறீர்கள். கர்த்தர் எல்லாரும் பேதுருவுக்கு ஒரு பட்ட பேர் வச்சாங்க. என்ன பட்ட பேர் தெரியுமா? முந்திரி கொட்டை. முந்திரி கொட்டைனா அண்டி பருப்பில் எல்லாத்திலையும் பழத்துக்குள்ளார தான் கொட்டை இருக்கும். இது எப்படி இருக்கும்? ஆமாம், பழத்துக்கு வெளியே இருக்கும். முதல்ல கொட்டை முந்திக்கிச்சு, முந்திரி கொட்டை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் முந்திரி கொட்டை என்பது உண்மைதான் அவன். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் வார்த்தை கேட்பதை குறித்த முக்கியத்துவத்தை நன்றாய் அறிந்திருந்த பேதுரு. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். People understand the importance of asking God for direction. தேவனிடத்தில் வார்த்தையை கேட்பதில் உண்டாயிருக்கிற முக்கியத்துவத்தை மிகவும் தெளிவாய் அறிந்திருந்த பேதுரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் தேவனிடத்தில் வார்த்தையை கேளுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. Ask for a word when you take any decision in your life. உங்க ஆலோசனை சொல்லாம நான் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, தைரியமா சொல்லி பாருங்க. நீங்க கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாரே ஒழிய ஒரு நாள் தாழ்ச்சி இல்லை 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 என்பது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? இல்லை இல்லை என்பது என் வாழ்வில் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை என்பது என் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்ட பேதுரு, இரண்டாவது கேட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பேதுரு. Peter accepted the word. Peter accepted the word. கேட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பேதுரு. சொல்லுங்கள், கேட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர். முதல்ல யாருங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர். சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவர். இரண்டாவது கேட்ட வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தரிடத்திலே வார்த்தையை கேட்டார். இயேசு தெளிவாய் அவனிடத்தில் பேசினார். ஒரு வழியை சொன்னார். கம், வா என்றார். வா என்றார். பேதுரு, ஆண்டவரே நீரையானால் நானும் தண்ணீரில் நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு பிட் மீ லார்ட், கமாண்ட் மீ லார்ட், எனக்கு உத்தரவு கொடுமிடு சொன்னார். அதற்கு இயேசு அவனை பார்த்து வா என்றார். சொல்லுங்க, வா. ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தை, வா. அவ்வளவுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம், வா அப்படின்னார். அந்த வார்த்தையை கேட்ட, அந்த வார்த்தை வா என்ற அந்த கேட்ட வார்த்தையை பேதுரு அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கொஞ்சம் கூட அது அர்த்தமற்ற வார்த்தை கிடையாது, அர்த்தமுள்ள வார்த்தை கிடையாது. அது அர்த்தமற்ற வார்த்தை, புத்தியீனமான வார்த்தை. எங்க ஆண்டவரே தண்ணீரிலா அப்படி இல்லாமல் கேட்கவே இல்லை. அர்த்தமே இல்லாத வார்த்தை. இயேசு தண்ணீரின் மேல் நடந்து கொண்டிருக்கிறார். பேதுரு அவரை பார்த்து நானும் தண்ணீரின் மேல் நடந்து வரட்டுமான்னு சொல்லி கேட்கிறார். இயேசு அவனை பார்த்து வான்னு சொல்லிட்டார். வா என்று சொன்ன உடனே பேதுரு படவை விட்டு இறங்கி விட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, தண்ணீரின் மேல் நடக்க முடியும் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. Peter accepted what Jesus said, that he would walk on the water. பேதுருவே, நீ தண்ணீரின் மேல் நடந்து என்னிடத்தில் வர முடியும் என்று இயேசு அந்த அர்த்தத்தில் வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை நம்பி அவர் இயேசு சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே
தண்ணீரில் நடக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். உங்களோடு கூட கர்த்தர் பேசும்போது, கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் கேட்ட வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, கவனிங்க, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்களை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, நல்ல கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். God is specialized in using people who don't have any talent or education or qualification. தேவன் எந்த விதமான தகுதி என்ற ஒன்றும் இல்லாத எவரையும் கர்த்தர் பயன்படுத்துவதிலே அவர் பெரிய நிபுணராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை செலுத்துவோமா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு 10 பேர் தான் கை தட்டிருக்கீங்க. எந்தவித குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எந்த விதமான படிப்பும் கிடையாது, எந்த விதமான அனுபவம் கிடையாது, எந்த விதமான அந்தஸ்தும் கிடையாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, உங்களுடைய அந்தஸ்துக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, உங்களுடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலே, உங்களுடைய கல்வி அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே, உங்களுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே தேவன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆஸ்வதித்து பலருக்கு முன்பதாக புருவங்களை ஆச்சரியமாய் உயர்த்தும்படிக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவர். அப்படி செய்யணும்னா அவர் சொல்லதே அப்படியே அவர் வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்ட ஒரு மகனாய் நான் இருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் என்னை ஒரு மிஷனரியாக, ஒரு போதகராக கர்த்தர் அழைத்தார். அழைக்கும் போதே சொன்னார், தேசங்களுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். 3 முறை எசேக்கியா பிரான்சிஸ் அண்ணன் சொன்னார், விமானத்தில் உன்னை தேசங்களுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சந்தர்ப்பமே இல்லாத நாட்கள். பேச்சில் புலமை கிடையாது, பாடுவதில் புலமை கிடையாது, இசைப்பதில் புலமை கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது தகுதியற்ற என்னை கர்த்தர் என்னில் அவர் மகிமைப்பட. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, கிதியோன் பயந்து போய் போரடித்துக் கொண்டிருக்கிறான். மீதியானியர் வந்து எங்கே இந்த கதிர்கள் எல்லாம் அறுத்து கொண்டு போய்விடுவார்களோ என்று சொல்லி ராத்திரியிலே, யாருமே ராத்திரியிலே கதிர் அறுக்க மாட்டாங்க. இவன் பயந்து போய் ராத்திரியிலே கதறடித்துக் கொண்டிருக்கிறான், போரடித்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே வந்து கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ மீதியானியரை முறியடிப்பாய். அவன் பயந்தாங்குழியா நின்று கொண்டிருக்கிறான். நானா மீதியானியரையா? வெட்டுக்கிளிகள் போல வந்து கொள்ளையடித்துக் கொண்டு போகிற அவர்களை நான் முறியடிப்பேனா? ஆமா, உன்னோடு இருக்கிறவர் நான். ஆமென் சொல்வீங்களா? உன்னை அனுப்புகிறவர் நான். ஆமென் சொல்வீங்களா? என்னோடு இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்கள், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர். நான் அல்ல, என்னிலே இருக்கிறவர் பெரியவர். நான் அல்ல, என்னை அழைத்தவர் பெரியவர். இங்க இருக்கிற சிலரை பார்த்து இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடந்தீங்கன்னா, உங்க பேரை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உங்களை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமா, உங்களின் நெருக்கங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்கள், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், அல்லேலூயா. எல்லா நெருக்கங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். நீ தேசத்திலே, ஓ சபையிலே, உன் வீட்டிலே சுகமாய் உன்னை வாசம் பண்ண வைப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இன்னைக்கு விசுவாசிகள் நிறைய பேருக்கு திகில், நிறைய பேருக்கு கவலை, நிறைய பேருடைய இருதயத்தில் பயம். இரவு படுக்க போகும்போதும் திகிலோடு போறாங்க, இரவு படுக்க போகும்போதும் கவலையோடு போறாங்க, காலையில எழும்பும் போதும் கவலையோடு கூட, காலையில எழும்பும் போதும் பயத்தோடும் திகிலோடும் எழுந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். காலையில எழும்பும் போதும் ஒவ்வொரு நாளையும் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளில் சிலர்
பயத்தோடும் கவலையோடும் திகிலோடும் ஒவ்வொரு நாளையும் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறார். கம் பீட்டர், வா பேதுருவே என்று கர்த்தர் சொல்லல. வா பேதுருவே அவன் கர்த்தர் சொன்னார்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். அவர் சொல்லல. வா பேதுருவே அவர் சொல்லல. பொதுவாக தான் சொன்னார், வான்னு சொல்லி பொதுவாக தான் சொன்னார். ஆனால் ஜான் did want to get out of the boat. படகை விட்டு இறங்க யோவானுக்கு விருப்பம் இல்லை. ஆமான்னு சொல்வீங்களா? ஆமாம், யோவான் விரும்பல. வான் சொன்னார்ல, டக்குன்னு ஜான் குதிச்சிருக்கலாம்ல தண்ணிக்குள்ளார. அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பேதுரு படகை விட்டு இறங்கினார். ஆமான்னு சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். வான் சொன்னார்ல, அவர் சொன்னதை செய்ய யோவானுக்கு விருப்பம் இல்லை. வான் சொன்னவுடனே அவர் சொன்னதை செய்ய பேதுரு உடனே செயல்பட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், சொன்னதை உடனே பேதுரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பீட்டர் accepted it by faith. விசுவாசத்திலே அப்படியே. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். படகை விட்டு இறங்கின. He got out of the boat in the very midst of the storm. புயலின் வீசிக் கொண்டிருக்கும் புயலின் நடுவிலே அவன் படகை விட்டு இறங்கினான். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எதுக்கு நடுவில் இறங்கினா? வீசிக் கொண்டிருக்கும் புயலுக்கு நடுவிலே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த தொல்லை மிகுந்த அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையின் நடுவிலே. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். பலத்த காற்று கப்பலின் மேலே, அந்த படகின் மேலே மோதி பக்கங்களை அடித்து படகு அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே அலைவு பட்டு சாய்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே பேதுரு படகை விட்டு இறங்கினான். படகு அப்படியே போயிட்டு இருக்க நேரத்தில் இறங்கலங்க. இங்க காலை வச்சா படகு இப்படி போகுது, காலை வைக்கவே முடியல, காலை வைக்கவே முடியல. இப்படி வச்சா படகு இப்படி போகுது. அதற்கு நடுவிலே பேதுரு படகை விட்டு இறங்கினார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. கொந்தளித்து எழும் அலைகளுக்கு மத்தியிலே பேதுரு படகை விட்டு இறங்கினார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. உங்களுடைய சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை எதுவோ அதற்கு நடுவிலே உங்கள் விசுவாசத்தை அபியாசப்படுத்துங்கள். Exercise your faith in the midst of your difficult situations. உங்களுடைய தொல்லை மிகுந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலே உங்கள் விசுவாசத்தை அபியாசப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நல்ல இட்ஸ் வெரி ஈஸி டு டூ when the sun shine and the sea is calm. கடல் அப்படியே அமைதியா இருக்கும்போது, அப்படியே சூரிய வெளிச்சமெல்லாம் நல்ல இதமா இருக்கும்போது, பிரச்சனை எல்லாம் அப்படியே எல்லாம் சுமூகமா இருக்கும்போது படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போவது ரொம்ப எளிதான காரியம். ஆனா கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லாம் உங்களுக்கு எதிர்மாறாய் இருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அபியாசப்படுத்துங்கள். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்க நேரத்தில் அவருடைய வார்த்தையை நம்புவது, ஏற்றுக்கொள்வது எளிதான ஒரு காரியம். ஆனா அனைத்தும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக காரியங்கள், சூழ்நிலைகள் இருக்கும்போது, உங்கள் சூழ்நிலைகள் இருக்கும்போது, வியாதி நேரத்தில், பலகீனத்தின் நேரத்தில், மரண கட்டுவின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், பிரச்சனையின் நேரத்தில், எதிர்பாராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்கும் போது, எதிர்பாராத காரியங்கள் உங்கள் சரீரத்தில் உண்டாகும் போது, எதிர்பாராத சூழ்நிலைகள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்டாகும் போது, எதிர்பாராத காரியங்கள் உங்கள் தொழிலே உண்டாகும் போது, எதிர்பாராத முரண்பாடான காரியங்கள் நீங்கள் சந்திக்கும் போது, அந்த சூழ்நிலையிலே தேவன் மேல் வைத்திருக்கிற உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய திறமையில, ஒருத்தருடைய திறமையிலையும் ஒன்று செய்ய முடியாத நிலையில் பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தியவர். ஆமென் சொல்வீங்களா? உங்க சம்பாத்தியத்தை வச்சு கடன் அடைக்க முடியாது, உங்க திறமையை வச்சு இந்த காரியங்களை செய்ய முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்க வருமானத்தை வச்சு இந்த வீடை கட்ட முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் செய்கிறது எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து, தேவனுடைய வாக்குத்தத்தை செயல்படுத்தவே விரும்புகிறேன். என் சம்பாத்தியத்தின் அடிப்படையில் செய்ய விரும்பவில்லை, என் திறமையின் அடிப்படையில் நான் செய்ய விரும்பவில்லை. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். ஆமென். I want to act on the word of God. தேவனுடைய வார்த்தை நான் செயல்படுத்த, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய வார்த்தையை நான் செயல்படுத்த விரும்புகிறேன். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக, கவனிங்கள், இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக அவன் ஜலத்தின் மேல் நடந்தான். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான். சொல்லுங்கள், அமிழ்ந்து போனான், மூழ்கி போனான். எதை செய்யக்கூடாதோ அதை செய்தான். He did what he should not do. எதை செய்யக்கூடாதோ, பீட்டர் did what he should not do. எதை செய்யக்கூடாதோ அதை செய்தபடினால் மூழ்கி போனான். சொல்லுங்கள், எதை செய்யக்கூடாதோ அதை செய்தபடினால் மூழ்கி போனான். தொடர்ந்து நடக்க முடியாமல் போகும்படிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டான். சொல்லுங்க, தொடர்ந்து நடந்து போக கூடாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். What did he do that caused him not to continue to walk? தொடர்ந்து நடந்து போக கூடாதபடிக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டான். தொடர்ந்து நடந்து போகணும், ஆனா போக கூடாதபடிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டான். 30வது வசனம் சொல்கிறது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு. சொல்லுங்கள், காற்று பலமா இருக்கிறதை கண்டு. He was focused on the wrong thing. தவறான காரியங்களில் கவனம் வைத்து விட்டான். சொல்லுங்கள், தவறான காரியங்களில் கவனம் வைத்து விட்டான். ஆமா, தவறான காரியங்களில் கவனம் வைத்து விட்டான். தவறான காரியங்களில் கவனம் வைத்து விட்டான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் காற்றின் மேல் கவனத்தை அவன் வைத்து விட்டான். அவன் காற்று பலமா இருக்கிறதை கண்டு. காற்றை ஒரு மனிதன் பார்க்க முடியுமா? ஆனா அவன் பார்த்தானே. காற்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கேள்வி உங்களை தான் கேட்கிறேன். காற்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்ல. ஆனா பேதுரு காற்றை பார்த்தான். கவனிங்கள், காற்றை பார்த்தான், பலமாய் இருக்கிறதை அவன் கண்டான். நம்ம காத்து அடிச்சு மரம் ஆடுறத பார்க்கலாம், காத்து அடிச்சு இலைகள் பறக்கிறத பார்க்கலாம், காத்தடிச்சு அதனுடைய விளைவுகளை பார்க்கலாம். ஆனா கடலாச்சே, அந்த கடல்ல காத்து அடிக்கிறதுனால மரம் ஆடுது, இலை பறக்குது, அதெல்லாம் ஒன்னையும் பார்க்க முடியாது, அதெல்லாம் ஒன்னையும் பார்க்க முடியாது. ஆனா பேதுரு காற்றை கண்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பார்க்க சாத்தியம் அற்ற ஒன்றை அவன் கண்டான். காண சாத்தியம் இல்லாத ஒன்றை கண்டான். சொல்லுங்கள், காண சாத்தியம் இல்லாத ஒன்றை கண்டான். சொல்லுங்கள், காண சாத்தியம் இல்லாத ஒன்றை அவன் கண்டான். நீங்க நிறைய பேர் பார்க்க கூடாததை பார்க்கிறது மாத்திரமல்ல, சாத்தியம் இல்லாததெல்லாம் பார்க்கிற கில்லாடிகள் நீங்கள் இருக்கிறீங்க. சாத்தியம் இல்லாததெல்லாம் பார்க்கிற கில்லாடிகள். ஆமா, சாத்தியம் இல்லாததை பார்க்கிற கில்லாடி நீங்களா? பக்கத்துல கேளுங்க, சாத்தியம் இல்லாததை பார்க்கிற கில்லாடி நீங்களா? ஆமா. கவனிங்க, பிசாசு உங்களோடு கூட பேசும்போது அவன் செய்கிற காரியங்களில் ஒன்று, உங்களை பயப்படுத்தி விடுவான். ஆமன் சொல்லுங்களா? பயப்படுத்தி விடுவான். இரண்டாவது, நடந்திராத காரியங்களை பார்க்கும்படிக்கு செய்வான்.
நடக்க போகாத காரியங்களை பார்க்கும்படிக்கு செய்வான். சொல்லுங்க, நான் சொன்னதை, நடந்திராத காரியங்களை பார்க்கும்படிக்கு செய்வான். நடக்க போகாத காரியங்களை பார்க்கும்படிக்கு செய்வான். நடந்திராத காரியங்களை பார்க்கிறோம், நடக்க போகாத காரியங்களை பார்க்கிறோம். எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம கவனிக்க கூடாததை கவனிக்க ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். He focused on something that he should have not focused. எதை மேலே கவனம் வைக்க வேண்டுமோ, கவனிக்க வேண்டுமோ, அதன் மேலே அவன் கவனிக்காதபடிக்கு எதை கவனிக்க கூடாததோ அதன் அவன் கவனிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு அவனை பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், கவனிங்க, என்ன சொன்னார்? வா அப்படின்னார். அவன் சொல்லுவீங்களா? பேதுருவை வா அப்படின்னார். வா அப்படின்னார். வா அப்படின்னார். சும்மா வா அப்படின்னு சொல்லல, என்ன சொன்னாரு? வா அப்படின்னார். பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக நடந்தான், ஜலத்தின் மேல் நடந்தான். வா அப்படின்னு சொன்னோடனே, அப்படி சொன்ன கர்த்தரிடத்துல இவன் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டு, எஸ் எஸ் கம் 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 வா அப்படின்னா. நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் மேலே வச்சிருக்கிற கண்ணை எடுத்துட்டு காற்றை பார்த்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, காற்றை எப்ப பார்த்தானோ, காற்றுனா என்னன்னு சொன்னேன் நான்? சாத்தியம் இல்லாத, நடக்க போகாத ஒன்று, நடந்துராத ஒன்று. நடந்துராத ஒன்றை எப்பொழுது குறித்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, நடக்க போகாத ஒன்றை கற்பனை செய்து எப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, அந்த க்ஷணமே கர்த்தரோடு இருக்கிற அந்த கான்டாக்ட் அற்று போகிறது. காற்றை பார்த்தீங்கன்னா கர்த்தரை பார்க்க முடியாது, கர்த்தரை பார்த்தீங்கன்னா காற்றை பார்க்க முடியாது. சொல்லுங்க, கர்த்தர் மேல் கண்ணை வச்சவன் காத்துல கண்ணை வைக்க மாட்டான், காத்து மேல கண்ணை வச்சவன் கர்த்தர் மேல கண்ணை வைக்க மாட்டான். எப்ப காத்தை பார்த்தானோ அப்ப கட்டாயிருச்சு. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் மேல் இருக்கிற அவனுடைய கான்டாக்ட் எனர்ஜி. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்ப கர்த்தரை பார்த்தா கர்த்தர் பேசுவதை கேட்க முடியும். கர்த்தரை பார்த்தா வா 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 அப்படின்னு கர்த்தர். பிள்ளைங்க நடந்து வரும்போது பார்த்தீங்களா? வா வா வான்னு சொல்ல சொல்ல பிள்ளைங்க என்ன செய்யுங்களா? எப்படி? ஆமா, நம்மளை பார்த்துக்கிட்டே நடந்து வருது, நம்மளை பார்த்துக்கிட்டே. கர்த்தர் வா அப்படின்னு அவரை பார்த்து சொன்னா, வா வான்னு சொன்னா கீழே விழவே மாட்டான், மூழ்கி போகவே மாட்டான். அவர் மேலே இருக்கிற கண்ணை எடுத்து காற்றின் மேல் என்றைக்கு வைத்தானோ, he allowed the wind to speak to him. காற்று அவனிடத்தில் பேசுவதற்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். ஆமென் சொல்வீங்களா? காற்று அவனிடத்தில் சத்தமாய் பேசுகிறது. காற்று அவனிடத்தில் சத்தமாய் பேசுகிறது. காற்று அவனிடத்தில் சத்தமாய் பேசுகிறதுனாலே கர்த்தர் பேசுகிறதை அவனால் கவனிக்க முடியாமல் போய்விடுகிறது. பேதுருவை பற்றி சொல்லல, உங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் வான்னு சொன்னார்ல, அந்த சத்தம் அப்படியே காத்தோட காத்தா போயிடுச்சு. ஏன்னா காற்று பேசுகிறதை இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? வான் சொன்னது போயிடுச்சு சத்தம். இப்போ எதுதான் காதுல நிறைஞ்சிருக்கு? நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க, எதான் நிறைஞ்சிருக்கு? நிறைய பேருடைய வாழ்க்கையில, விசுவாசுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தமெல்லாம் போயிடுச்சு. எதுதான் நிறைஞ்சிருக்கு? உங்க சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்து நினைக்கிற, உங்க சரீர பலகீனத்தை குறித்து, உங்கள் பொருளாதார காரியம், இதெல்லாம் எப்படி உங்கள்கிட்ட பேசுதுன்னா, நீ அவுட்டு பேதுரு, நீ அவுட்டு அவுட்டு அவுட்டு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு
இப்படி தண்ணிக்குள்ளார மூழ்கடிச்சு சாகும்படிக்கு கர்த்தர் விட்டுட்டாரேன்னு மற்றவங்க எல்லாம் பேசுறதற்கு ஏதுவா கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆழமா சொல்லுகிறேன், அழுத்தமா சொல்லுகிறேன். கர்த்தர் வான்னு அழைச்சிட்டு அவனை பாதியில தண்ணிக்குள்ளார செத்து போகிறதுக்கு ஏதுவா, கர்த்தர் கைவிட்டுட்டான்னு எல்லாரும் சொல்றதுக்கு ஏதுவா கர்த்தர் ஒரு மனிதனை அழைப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் பேதுருவை அழைப்பார்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, கிடையாது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு ஜாதிகளுக்கு மத்தியிலே பிரித்தெடுத்து உங்களை கர்த்தர் அபிஷேகித்து உங்களை கர்த்தர் தமக்கென்று சொந்த ஜனமாய் பிரித்தெடுத்து பாதியிலே நஷ்டப்பட்டு போகும்படியாய், வெட்கப்பட்டு போகும்படியாய், தாழ்ச்சி அடையும்படியாய் வேதத்துக்கு போனா அவ வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போயிடுச்சு பார்த்து எல்லாரும் கேவலமாய் பேசுவதற்காகவா கர்த்தர்களை தெரிந்து கொண்டார் என்று நினைக்கிறீர்கள்? கர்த்தர்களை அழைத்தார் என்று நினைக்கிறீர்கள்? கர்த்தர்களை பேர் சொல்லி அழைத்தார் என்று நினைக்கிறீர்கள்? கர்த்தர்களை அவருடைய ஜனமாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. 1000 முறை சொல்லுவேன், இல்லை. உங்களை ஜாதிகளுக்கு நடுவே மேன்மைப்படுத்தவே, மகிமைப்படுத்தவே, உங்கள் ஜாதிகளுக்கு நடுவே உங்கள் பேரை பெருமைப்படுத்தவே கர்த்தர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர்களை அழைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஜாதிகளுக்கு நடுவே என் பேரை பெருமைப்படுத்தவே கர்த்தரை அழைத்திருக்கிறார். சத்தமா 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 முழு பலத்தோடு வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் சொல்லுங்கள். அப்ப பெருமைப்படுத்தப்படல, மேன்மைப்படுத்தப்படலன்னு சொன்னா உங்க கவனத்தை எதன் மூலையோ நீங்க வச்சு நடக்க போகாத காரியங்களை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டு விட்டு நடக்க போகாத காரியங்களை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நடந்துராத காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள். நடக்க போகாத காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. துன்ப வேளைகளில், சோதனையின் வேளையில், வியாதியின் நேரத்திலே, பலகீனத்தின் நேரத்திலே, நெருக்கப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் மேல் இருக்கும் கண்ணை எடுத்து சூழ்நிலைகள் மேல் வைத்து விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சூழ்நிலை மேல வச்சிராதீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலை மேல வச்சிராதீங்க, கண்ணை வச்சிராதீங்க, நீங்க அவுட் ஆயிருவீங்க. அல்லேலூயா. Peter was focused on wrong things. தவறான காரியங்கள் மேல் கவனம் வைத்தான். அதனாலே அவன் பயப்பட்டு போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனாலே அவன் பயப்பட்டு போனான். அவன் பயந்தது நிமித்தமாகவே அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் அமிழ்ந்து போனதற்கு காரணம் தவறானவைகளின் மேல் கண்களை வைத்தது. கர்த்தர் மேல் இருக்கும் கண்களை எடுத்து வைக்கக்கூடாத தவறானவைகளின் மேல் கண்களை வைத்தது. இரண்டாவது, அவன் அமிழ்ந்து போவதற்கு காரணம் அவன் பயந்து விட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? Fear is not from God. தேவனிடத்திலிருந்து பயம் தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, பயம் தேவனிடத்திலிருந்து வருவது அல்ல. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல், சத்தமா சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். சொல்லுங்கள், அன்பும் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார். மலையாளத்தில் சொல்ல, குழப்பம் இல்லை. சொல்லுங்க, குழப்பம் இல்லை. எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. நான் மேன்மைப்படுத்துவதை குறித்து, நான் ஆஸ்வதிக்கப்படுவதை குறித்து, நான் உயர்த்தப்படுவதை குறித்து, கர்த்தரனை உயர்த்துவதை குறித்து எனக்கு எந்தவித குழப்பமும் கிடையாது. தெளிந்த புத்தியோடு இருக்கிறேன். சொல்லுங்க, தெளிந்த புத்தியோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரே காரியத்தில் நீங்க விசுவாசத்தையும் பயத்தையும் செயல்படுத்த முடியாது. ஒன்று விசுவாசத்தை செயல்படுத்தினா பயம் இருக்கிற இடம் தெரியாமல் துண்டை காணாம் துணியை காணாம் என்று ஓடிவிடும். நீங்கள் பயத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்களானால் விசுவாசம் மங்க ஆரம்பித்து விடும், விசுவாசம் குறைய ஆரம்பித்து விடும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். When fear start rising up, faith is diminishing. When faith is rising up, fear is diminishing. பயத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது விசுவாசம் அது அப்படியே மங்கி குறைய ஆரம்பிச்சு விடும். விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது பயம் மங்கி குறைய ஆரம்பித்து விடும். ஆமென் சொல்வீங்களா? இதுவா உங்க வாழ்க்கையில பயம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும்
நெருக்கம் வரும்போது, வியாதி வரும்போது, போராட்டம் வரும்போது, குறைச்சல் வரும்போது, பாடுகள் வரும்போது, சோதனை நேரத்தில் பயம் உங்களை ஆள்கிறதா, விசுவாசம் உங்களை ஆள்கிறதா என்று பேதுரு மூலமாய் கர்த்தர் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறார். இதுவரை நடத்தி வந்தவர் இந்த சூழ்நிலையில் உங்களை கைவிட மாட்டார். வாக்கு கொடுத்தவர் ஒரு நாள் வாக்கு மாற மாட்டார். வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதை நான் காணாமல் நான் அவருடைய ராஜ்யத்திற்கு வருவது இல்லை, நான் அவருடைய ராஜ்யத்துக்கு போவது இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நான் விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன். ஃபெய்த், ஆங்கிலத்தில் ஃபெய்த், ஃபெய்த் என்ற வார்த்தை FAITH. For all I trust him. For all I trust. எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் நான் அவரை நம்புவேன். அதுதான் ஃபெய்த் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். For all I trust him. சொல்லுங்க, for all I trust him. இன்னொரு சொல்லுங்க, for all I trust him. இப்போ உங்க சூழ்நிலை பரிதாபத்திற்குரியதா இருக்கலாம். இப்போ உங்க சூழ்நிலை பயப்படுவதற்கு ஏதுவாய் உண்மைதான் சொல்லத்தக்க நிலையில் இருக்கலாம். இப்போ உங்க சூழ்நிலை எல்லா விதத்திலும் தடுமாற்றம் மிகுந்ததாய் விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்ப விசுவாசிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாருங்க, அவனுடைய அப்படியே விசுவாசத்தை அவன் அப்படியே விட்டுவிட்ட நேரத்தில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று, லார்ட் சேவ் மீ. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆமா, கர்த்தரிடத்தில் விளக்கமே சொல்லல. ஆண்டவரே உங்க மேல இருக்கிற கண்ணை எடுத்தனா, நான் அங்க வச்சனா, அதையே பார்த்தனா, அது என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சா, 2 வாரமா பேசிக்கிட்டே இருக்குதா, அதனால பயந்து போனானா, அதனால 3 வாரமா சபைக்கு வரலையா, அது 4 வாரமா வேதம் வாசிக்கலையா, 5 வாரமா ஜெபத்தை விட்டுட்டனா, 6 வாரமா இப்படி இருக்கனா, அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட ஒன்றும் டீட்டெயிலாம் ஒண்ணுமே சொல்ல. ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, லார்ட் சேவ் மீ. புருஷன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கிறாரா? லார்ட் சேவ் மீ. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சியும். ஆமென் சொல்லுவீங்களா? பிள்ளைங்க உங்க பேச்சை கேட்காம தங்கள் இஷ்டத்துக்கு அவங்க ரொம்ப முரட்டாட்டமா இருக்கிறாங்களா? ஒரே வார்த்தை, லார்ட் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சியும். கடன் தாங்க முடியாத அளவில் திருப்பி செலுத்த முடியுமோ, சாகவா வாழ்வா என் நிலையில் இருக்கிறீங்களா? ஒரே வார்த்தை, லார்ட் சேவ் மீ. ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சியும். நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். வியாதியா? வியாதி உங்களை பயமுறுத்துதா? செத்து போயிருவீங்கன்னு பயமுறுத்துதா? லார்ட் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை ரட்சியும். ஆமென் சொல்வீங்களா? ஆண்டவரே என்னை ரட்சியும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நடுவிலே கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி சொல்வீர்களே, கர்த்தர் உடனே, ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். உங்க திருமண வாழ்க்கை சிக்கலாகிட்டு இருக்குதா? ஆண்டவரே என்னை ரட்சியும். பொருளாதார வாழ்க்கை தடுமாறி கொண்டு இருக்கிறதா? ஆண்டவரே என்னை ரட்சியும். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை தலைமேலே போய் கொண்டு இருக்கிறதா? ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவரே என்னை ரட்சியும். கர்த்தர் வசனம் சொல்லுது, 31வது வசனம் வாசிக்கலாம். And immediately Jesus stretched out his hand. உடனே இயேசு தம் கையை நீட்டி அவனை பிடித்து. ஆமென் சொல்வீங்களா? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. சொல்லுங்கள், உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அவன் எவ்வளவு பயத்தோட மூழ்கிட்டு இருப்பான் பாருங்க, எவ்வளவு பயத்தோட. உண்மையா சொல்லப்போனா கடல்ல விழுந்துட்டான்ல, அவன் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கணும் தெரியுங்களா? நீச்சல் அடிக்கணும். ஏன்னா அவன் ஒரு மீனவன். நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். கடல்ல விழுந்துட்டான், ரைட்டு. அவன் அமிழ்ந்து போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா அவன் பயந்த பயம் அந்த நேரத்தில் நீச்சல் அடிக்க முடியாம ஆயிருச்சு. கையை நீட்டி கர்த்தர் பிடித்தார்,
அவனை தம்மோடு கூட சேர்த்து கொண்டு வந்தார். அவர்கள் நடந்து வருகையிலும் புயல் வீசியது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பலத்த காற்று அடித்தது. படகு அலைகளினால் அலை மோதியது. ஆனால் இப்போ அவனுக்கு பயம் இல்லை. காரணம் எதிரமா, கர்த்தர் தூக்கிட்டாரு, கர்த்தர் கூட வரார், கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர்கள் படகில் ஏறின பிறகுதான் காற்றும் கடலும் அமர்ந்தது.